வணக்கம். நாம எல்லாருமே கேள்விப்படாத ஆனா ரொம்பவே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். தென்னிந்தியாவுல மறைஞ்சிருக்கிற ஒரு புதையல்னு சொல்லப்படுற புதுக்கோட்டையோட சிறப்புகளை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் வாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி. தென்னிந்தியாவுல தொல்பொருளியலின் தொட்டில்னு ஒரு இடத்த சொல்வாங்க. அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை தெரியாதுன்னா கவலையே வேணாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த இடம் உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படுத்தும். சரி, புதுக்கோட்டையை ஏன் அப்படி தொல்பொருளியலின் தொட்டில்னு சொல்றாங்க? அந்த பட்டப்பேருக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். தமிழ்நாட்டோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த முன்னாள் சமஸ்தானம் உண்மையிலேயே கோட்டைகள், அரண்மனைகள், அப்புறம் பழங்கால குகை கோயில்களோட ஒரு புதையல் வீடுதாங்க. அதோட ஒவ்வொரு மூலையிலயும் ஒரு கதை புதைஞ்சிருக்கு. இந்த வரலாற்று புதையலுக்கு பின்னாடி ஒரு நீண்ட மன்னர் பரம்பரையே இருக்கு. வாங்க அந்த தொண்டைமான் வம்சத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நாம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி சமஸ்தானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில சில பகுதிகளை அவங்க நேரடியா ஆளாம அங்கிருந்த உள்ளூர் மன்னர்கள் மூலமா மறைமுகமா ஆட்சி செஞ்சாங்க. புதுக்கோட்டையும் கிட்டத்தட்ட 300 வருஷமா அப்படி ஒரு சமஸ்தானமா தான் இருந்திருக்கு. இந்த வம்சத்தோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. 1680ல ரகுநாதராய தொண்டைமானால தொடங்கப்பட்டு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க கூட கூட்டணி வச்சு கடைசியா 1948ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம நாட்டோட இணைஞ்சது வரைக்கும் இவங்களோட கதை பல திருப்பங்கள் நிறைஞ்சது. சரி, இப்ப புதுக்கோட்டையில நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய சில அற்புதமான இடங்களை பத்தி பார்க்கலாம். இது ஒரு காட்சி புதையல்னே சொல்லலாம். குடுமியான்மலை கோவிலுக்கு போன ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அதிர்ச்சியூட்டும் பல்லவர் குகை கோயில்னு வர்ணிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, 7ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் ஆரம்பிச்ச ஒரு வேலைய அதுக்கப்புறம் அந்த சோழர்களும் நாயக்கர்களும் தொடர்ந்து இன்னும் மெருகேத்தி ஒரு அற்புதமான கலை பொக்கிஷமா மாத்திருக்கிறாங்க. புதுக்கோட்டையோட ஸ்பெஷாலிட்டியே அங்க இருக்கிற இடங்களோட வெரைட்டி தான். ஒரு பக்கம் கம்பீரமா நிக்கிற திருமயம் கோட்டை, இன்னொரு பக்கம் காலத்தே உரைய வச்ச சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள். அது மட்டுமா, இசைக்கே கல்வெட்டு வச்ச குடுமியான் மலைன்னு ஒவ்வொரு இடமுமே ஒரு தனி ரகம். இந்த கட்டிடக்கலை அதிசயங்களை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், புதுக்கோட்டையின் இன்னொரு முக்கியமான அடையாளம் அதன் மத நல்லிணக்கத்தோட நீண்ட வரலாறு. இந்த மத நல்லிணக்கத்துக்கு இந்த இடங்கள் எல்லாம் ஒரு உயிருள்ள சாட்சி. இங்க முஸ்லிம்களோட கட்டுப்பாடான பள்ளிவாசலும், கிறிஸ்தவர்களோட ஆவூர் தேவாலயமும், சமண கோயில்களும், இந்துக்களோட விராலிமலை முருகன் கோயிலும் அருகருக அமைஞ்சிருக்கு. இது பல நூற்றாண்டுகளா இந்த மண்ணுல நிலவுற சகோதரத்துவத்தை காட்டுது. இவ்வளவு பெரிய வரலாறு கொண்ட புதுக்கோட்டை இன்னைக்கு எப்படி இருக்கு? அதோட கடந்த காலமும் நிகழ்காலமும் எப்படி இணைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? இந்த எண் என்ன தெரியுமா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தோட மொத்த மக்கள் தொகை. அந்த பழமையான கோட்டைகளுக்கு நடுவுல 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, புதுக்கோட்டை வெறும் வரலாற்றிலே உறைஞ்சு போன ஒரு நகரம் இல்ல. இன்னைக்கு அது ஒரு அம்ரித் ஸ்மார்ட் சிட்டி. தன்னோட பாரம்பரியத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டே நவீன வளர்ச்சியை நோக்கியும் வேகமா போயிட்டு இருக்கு. நாம முன்னாடி பார்த்த மத நல்லிணக்கம் இன்னிக்கும் தொடருதுங்கிறதுக்கே இந்த புள்ளி விவரமே ஒரு சாட்சி. இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள்னு எல்லாரும் ஒன்னா வாழ்றதுதான் புதுக்கோட்டையோட இன்றைய அடையாளம். நீங்க ஒருவேளை புதுக்கோட்டை பக்கம் போனீங்கன்னா அங்க இருக்கிற அரசு அருங்காட்சியகத்தை மிஸ் பண்ணிராதீங்க. 1910ல கட்டப்பட்ட அந்த மியூசியத்துல இந்த மண்ணோட கதையை சொல்ற பல பொக்கிஷங்கள் இருக்கு. நுழைவு கட்டணமோ ரொம்ப ரொம்ப குறைவுதான். இவ்வளவு நேரம் நாம பார்த்த விஷயங்கள்ல இருந்து புதுக்கோட்டையோட உண்மையான முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு பயண எழுத்தாளர் சொல்ற மாதிரி, கட்டிடக்கலை பிரியர்களுக்கு இந்த இடம் ஒரு சொர்க்கம். இந்த ஒரு வாக்கியமே போதும் புதுக்கோட்டையின் மொத்த சாராம்சத்தையும் நமக்கு புரிய வைக்க. சுருக்கமா சொல்லணும்னா, புதுக்கோட்டையை பத்தி 3 விஷயங்கள் நம்ம மறக்கக்கூடாது. முதலாவது, அதோட கம்பீரமான அரச பரம்பரை வரலாறு. 2வது, அது ஒரு ஒப்பற்ற கலை மையம். கடைசியா, பழமையும் புதுமையும் கைகோர்த்து நடக்கிற ஒரு உயிரோட்டமான நகரம் அது. இறுதியா ஒரு சிந்தனை. புதுக்கோட்டையைப் போலவே இன்னும் எத்தனையோ வரலாற்றுப் புதையல்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம வெளிக்கொணரப்படுவதற்காக காத்திருக்கின்றன. நாம தேடத் தொடங்கினால் இன்னும் என்னவெல்லாம் கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.